என்னோட வீடியோ பார்க்குற நீங்களும் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியும், அவங்கள நல்லபடியாக வளர்க்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது என்னோட அனுபவம், என்னோட லைஃப்பில் நான் பட்ட அனுபவம் இது. சரியான டைம் சாப்பிட்றது கிடையாது, ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் கிடையாது, ஒரு யோகா கிடையாது, அதிகமாக வாக் பண்ணுறது கிடையாது. எங்கே போனாலும் வண்டி, பைக்கு, ஸ்கூட்டி, கார் இப்படி தான் போகிறோம், இப்படி தான் வர்றோம். நம்ம ஹெல்த்துக்கு வந்து அந்த கரெக்டான டைமுக்கு ஒரு ஃபுட் எடுக்கிறது இல்லை, அதுவும் ஹெல்த்தியான ஃபுட்டு. கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கிறதே கிடையாது. இந்த பிள்ளைங்க மிச்ச மீதி வைக்கிறது, ஹஸ்பண்ட் மிச்ச மீதி வைக்கிறது, இப்படி சாப்பிட்றது, இதெல்லாம் நானும் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அப்படி இருக்காதீங்க. நம்ம ஹெல்த் ரொம்பவே முக்கியம். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். நம்ம குழந்தைங்கள் மட்டும் இல்லை, நம்மளை பெற்றவங்களாக இருக்கட்டும், நம்ம மாமியார் மாமனாராக இருக்கட்டும், ஹஸ்பண்டு எல்லாரையுமே நம்ம நல்லா பார்த்துக்கணும். அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் ஃபேமிலி நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்ற வரைக்குமே எனக்கு இதை பற்றி எந்த ஒரு திங்கிங்குமே கிடையாது. நான் பாட்டுக்கு இருப்பேன், போவேன், வருவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், இப்படி தான். ஆனால் நம்ம ஹெல்த்துக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தான் எப்படி தூங்கணும், எப்படி சாப்பிடணும், நம்ம என்னென்ன சாப்பிடணும், எப்படி நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு முக்கியமா அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல்லாக அடிபட்டால் தான் சில பேர் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 65, 68 அந்த மாதிரி இருக்குது. அம்மா காலைல எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, யோகா மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணுவாங்க. நான் கிண்டல் பண்ணுவேன், என்னம்மா காலைல எழுந்துச்சி உட்காந்து கையாட்டிட்டு காலாட்டிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அம்மா சொல்லுவாங்க, அம்மா உனக்கு வெயிட் ஓவராக இருக்குது, நீ எக்ஸசைஸ் பண்ணு, உடம்பு குறைனா. அதெல்லாம் காதில் போட்டுக்க மாட்டேன். நான் பாட்டு ஜாலியாக இருப்பேன், எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டேன். பட் இப்போது ஹாஸ்பிட்டலில் டாக்டரே சொல்கிறாங்க, வெயிட் அதிகமாக இருக்கீங்க, வெயிட்டை கம்மி பண்ணுங்கள், வெயிட் கம்மி பண்ணால் தான் கால் வலி உங்களுக்கெல்லாம் வராது, மற்றபடி இருக்கிற இஷ்யூஸுமே உங்களுக்கு சரியாகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைலே மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடுங்க, சிறுதானியங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, சீட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா விலை ஒன்றும் அதிகமாக இல்லை, சீட்ஸ்லாம் விலை கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சவங்க எடுத்துக்கோங்க, முடியாதவங்க நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்சவங்க கண்டிப்பாக நட்ஸும் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சாப்பாடு நம்ம ஒயிட் ரைஸை விட இந்த சிகப்பரிசி, இந்த கருப்பு கவுனின்னு சொல்கிறாங்க இல்லையா, நிறைய இந்த சிறுதானியங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு நாள் மட்டும் ஊற வச்சு இட்லி மாவாக அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டோம். இன்னும் நானுமே மாறலைங்க, கண்டிப்பாக மாறணும். வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்களுமே கண்டிப்பாக மாறுங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை மாறுங்க. காசு அப்படிங்கிறது வந்து நம்ம சேவிங்ஸ் கண்டிப்பாக முக்கியம்தாங்க. சேவிங்ஸ் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சேவிங்ஸையும் தாண்டி நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்குன்னு அதிகமாக எதையுமே சாப்பிட்ற விஷயத்தில் ட்ரெஸ் எல்லாம் எடுப்போம், வெளியே போவோம், சுற்றுவோம், அதெல்லாம் வேறங்க. ஷாப்பிங் போகிறதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் சுற்றுறதெல்லாம் நல்லா சுற்றுவோம், நான் என் ஹஸ்பண்ட் பாப்பாவெல்லாம் கூட்டிகிட்டு. மற்றபடி ஹெல்த்துக்குன்னு சொல்லி நான் செலவு பண்ணவே மாட்டேன். இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மற்றபடி செய்கிற செலவை விட நம்ம ஹெல்த்துக்கு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு வந்து நல்லாவே செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தாங்க மறுபடியும் சம்பாதிக்க முடியும். சம்பாரிச்ச காசை சேர்த்து வச்சு நம்ம குழந்தை கூட நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும். நம்ம ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். ஸோ இது வந்து என்னோடய லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். இதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் நினச்சது ஒன்று. நான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் எனக்கு கிடையாது. எங்கள் அம்மா அப்பாவும் அப்படி என்கிட்ட சொன்னதும் இல்லை, நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணுமா அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் ஒரு நாளும் சொன்னதில்லை. எங்கள் அப்பா நீ ஃபெயிலே ஆனாலும் பரவாயில்லம்மா, நீ நம்ம வேலைக்காம ஒன்று அனுப்ப போகிறேன், பரவாயில்லம்மா, ஃபீல் பண்ணாதம்மா, இப்படி தான் எங்கள் அப்பா என்கிட்ட பேசுவாரே தவிர நீ நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு சின்னதுலேருந்தே அது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. ரொம்ப செல்லமாக வளர்த்திட்டாங்களா. ஸோ எனக்கும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்ததும் கிடையாது. அப்புறம் காலேஜ் முடித்தோன்னே பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டாங்க. மேரேஜ்க்கு அப்புறமும் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா நான் படிக்காதனா படி, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு, ஒரு ஸ்ட்ரிக்டாக
அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஜாலி டைப்பு. அவருமே நீ ரொம்ப ஃப்ரீயாக உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுமா, நீ படிக்கிறதுனா படி, பிஸ்னஸ் பண்ணுறதுனா பண்ணு அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டார். நமக்கு தான் படிப்பா இப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு கல்யாணம் ஆச்சு, மறுபடியும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கலை. யோகா முடித்தேன், யோகா டிப்ளமோ பண்ணேன். ஆனால் பண்ணதோடு சரி, யோகாலாம் வீட்டில் பண்ணுறதே கிடையாது, மறந்து போச்சு அதெல்லாம். இப்போ தான் அந்த நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணார். அவங்கள்ட்ட சொன்னார், அம்மா இவங்க வந்து யோகா முடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணுங்க, நீங்கள் யோகா முடிச்சிருக்கீங்களா? ஐயோ ஏங்க என் மானத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அப்பா நான் முடிச்சு 17 வருஷம் ஆகுதுடா. 17, எனக்கு மேரேஜ் ஆகி 17 இயர்ஸ் ஆகுதுங்க. யோகா முடித்து 15 இயர்ஸ், 15 இயர்ஸ் கூட இருக்காது, 16 இயர்ஸ் இருக்கும். பாப்பாவுக்கு 1 இயர் அந்த மாதிரி இருக்கிறப்பயே வந்து யோகா கிளாஸ் போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் கோர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னேன். நான் செய்யாத அலும்பே கிடையாது. பியூட்டிஷியன் கோர்ஸ் போகிறேன்னு சொன்னேன். அப்போ பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கும். அப்போயுமே சரிம்மா போ அப்படின்னாரு. அப்புறம் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஓகேம்மா பிடிச்சதை பண்ணு அப்படின்னாரு. ஓகே, எனக்கு என்ன விஷயம் வேணுமோ, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறனோ, எதை கேட்டாலுமே ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணு அப்படின்னாரு. இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்த் முடியலன்னு சொல்லி ஜிம்மில் சேர்த்து விட்டுருக்காங்க. பட் நான் தான் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இன்னும் ஜிம்முக்கே போக கிடையாது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். இது எல்லாத்துக்குமே நான் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நீங்களும் உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. பின்னாடி 30 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம எவ்வளோ தான் சேவிங்ஸ் பண்ணாலும் நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சேவிங்ஸை நமக்காக யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சேவிங்ஸை யூஸ் பண்ணுறது கூட ரெண்டாவது, நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியும். நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்கள பார்க்கணுன்ற ஒரு ஆசை நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு இப்போயே நம்மளோட ஹெல்த்தை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும். தயவு செஞ்சு எல்லாருமே யோகா பண்ணுங்கள். எக்ஸசைஸ், பேசிக் எக்ஸசைஸ் யூடியூப்பில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாவே உங்களுக்கு நார்மலாக இருக்கும். நார்மல் வார்ம் அப் பண்ணால் கூட போதும், அதை கூட பண்ணுங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறுங்க. ஜங்க் ஃபுட்டை வந்து முழுசாக அவாய்ட் பண்ண முடியாது தான். வீக்லி ஒன்ஸ் லைட்டாக எடுத்துக்கலாம், இல்லை 10 டேஸ் ஒன்ஸ் லைட்டாக எடுத்துக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் சாப்பிட்லாம், தப்பே கிடையாது. ரெகுலராக பண்ணுறதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. பயிறு வகைகளை நைட்டு ஊற வச்சு காலையில் அவிச்சு சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் நான் இன்னும் பண்ணல. நானுமே கண்டிப்பாக பண்ணுறேன், நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? வேறு என்ன சொல்லணும்? என்னோடய செல்லக்குட்டி ஒரு குட்டி வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. 11th முடிச்சுட்டாங்க, +2. பட் 11th எக்ஸாம் முடிச்சு 11th பப்ளிக் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா லீவ் விடலை. இன்னும் +2 போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இன்னும் லீவ் விடலை. என் தங்கம் எப்போ வரும்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 2வது செல்லக்குட்டிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் போயிருக்காங்க. அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை, நைட்டெல்லாம் தூங்கலை, ஒரே த்ரோட் பெயின் சொல்லிட்டு தூங்காமல் இருந்தாங்க. மார்னிங் நேரமாக எழுந்துருச்சு, அவங்களே படித்தாங்க, அப்புறம் கிளம்பிட்டாங்க. கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, டைம் ஆச்சு. நான் யோகா பண்ணணும், ஜூஸ் போட்டு குடிக்கணும். இன்னும் கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்குது வீட்டில், எதுவும் இன்னும் முடிக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நான் அதிகமாக ஸ்ட்ரைட்டாக ஸ்பீச் கொடுத்ததில்ல. இன்றைக்கி தான் லாங் வீடியோங்க. நான் லாங் வீடியோவே போடுறது இல்லைங்க. நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சேனல் அப்படிங்கிறது ஒரு நார்மலாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். சம்பாதிக்கணும், காசு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதிகமாக இல்லை. ஆனால் இருந்துச்சு, எனக்கும் ஆசை, போய் சொல்லக்கூடாது, எனக்கும் இருந்துச்சு. ஓகே, நம்ம தான் எந்த பிஸ்னஸும் நம்மளால் எதுவுமே ரன் பண்ண ஏன் அப்படின்னா சின்னதுலேருந்தே பார்த்திங்கன்னா அப்படி ஜாலியாகவே இருந்தே வந்துட்டேன்னா, என்னால் ஒரு இடத்துல போய் கஷ்டப்படணும் அப்படின்னா என்னோடய ஹெல்த் வந்து, என்னோடய பாடி வந்து அதுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. நீ சொகுசாகவே வளர்ந்துட்ட, நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி என் மைண்ட் செட் ஆக்கிடுச்சு. ஸோ என்னால் கஷ்டப்பட முடியல. ஸோ வீட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா, நீ ஏன் கஷ்டப்படுற, எதுக்கு நீ வேலைக்கு போகிற, உன் கால் வலிக்குதுன்னு சொல்கிற, கை வலிக்குதுன்னு சொல்கிற, நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை, நீ அமைதியாக வீட்டில் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் ஏதோ ஒன்று அவருக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வேலைக்கு போகணுன்னு ஆரம்பித்தேன். அப்புறம் ஆனால் கண்டிப்பாங்க பேக்கிங் நான் விடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சமைக்கிற விஷயம் பேக்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது தான். பட் என்னோடய ஹெல்த் கண்டிஷன்னால் இப்போ நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக 1 month 2 monthல் என்னோடய ஹெல்த்தை நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு சரி பண்ணிவிட்டு
பேக்கிங்கில் கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் கற்றுக்கணும், நிறைய மாடல் கற்றுக்கணும். ஏன்னா இப்போ தான் பேசிக்காக நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹெல்த் இப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு கேக் மட்டும் வந்து விடவே கூடாது. அந்த பிஸ்னஸை வந்து ஒரு நல்ல லெவலில் எடுத்துகிட்டு போகணும். அது அது ஒரு அதை ஒரு பேரை உருவாக்கணும். நான் நாளைக்கு இல்லை அப்படின்னாலும் நான் உருவாக்கின ஒரு பேக்கிங் ஒரு ஷாப் மாதிரி அதை உருவாக்கி அதோட பேர் எப்பயுமே நிலச்சி நிற்கணும் அப்படின்ற அளவுக்கு என் மைண்ட் வந்து திங்க் பண்ணுது. பட் என்னோடய உடம்பு அதுக்கு ஒத்து வரல. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய ஹெல்த்தை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய பேக்கிங்கில் நான் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவேன். என்னோடய பாப்பாங்களுக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன். கண்டிப்பாக என் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் நான் பேக்கிங் கற்றுக் கொடுப்பேன். அவங்க பிஸ்னஸை எடுக்கிறாங்களோ இல்லையோ நாளைக்கு அவங்களோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ என்னோடய பேக்கிங்கை வந்து நான் அடுத்த லெவலுக்கும் கொண்டு போவேன். என்னோடய 2 செல்லக்குட்டிங்களுக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்க, டைம் ஆச்சு. நான் போயிட்டு யோகாவும் எக்ஸசைஸும் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேரட் ஜூஸ் ஒன்று போட்டு குடிச்சிடுறேன். அடுத்து என்ன வீடியோ எடுப்பேன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டேன், இப்படி பேசினதும் இல்லை. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் விஷயம் எனக்கு லைவ் போடணும்னு ஆசை இருக்குங்க. பட் ஆனால் லைவ் போட்டால் ஓகே, இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸில் பேசுகிறேன். ஓகேங்களா? ஓகே, எனக்கு வேலை இருக்குது. பாய்.